ஒரு கிராமத்தில் பாட்டி முட்டை பணியார கடையை போட்டாங்க. பாட்டியோடைய கடையில் முட்டை பணியாரம் கிடைக்கும். ஒரு முட்டை பணியாரம் 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தாங்க. பாட்டி ரொம்பவும் பேராசை பிடிச்சவங்க. அதிக விலைக்கு முட்டை பணியாரத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படி பாட்டி கடையை போட்டதுமே, வாங்க மக்களே, பாட்டி சூடா முட்டை பணியாரத்தை தயார் செஞ்சுட்டேன். ஒரு முட்டை பணியாரம் 5 ரூபா தான். இந்த ருசியான முட்டை பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க மக்களே. வாங்க மக்களே அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. அப்படி பாட்டி கடையை போட்டதுமே பாட்டியோடைய கடைக்கு சாப்பாட்டு ராம நடந்து வந்தான். இவன் எதுக்கு இங்க வரா? ஆமா, நீ எதுக்குடா என் கடைக்கு வந்த? நீ ஒரு சாப்பாட்டு ராம. நீ சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் என்னால முட்டை பணியாரத்தை செஞ்சு தர முடியாது. வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிடு. கொஞ்சமாவா சாப்பிட்ற? நீ சாப்பிட ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டேன். என் கடையில் இருக்க மொத்த பணியாரமும் ஒரு ஆளுக்கே காலி ஆகிடும். முதல்ல இடத்த காலி பண்ணு. அதுக்கு சாப்பாட்டு ராம, இங்க பாரு பாட்டி, நான் என்ன உன் கடையில் ஓசிலியா சாப்பிட வந்தேன்? நான் எவ்வளவு பணியாரம் சாப்பிட்றனோ அதுக்கான பணத்தை வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம நான் சாப்பிட்றத பற்றியெல்லாம் நீ பேசாத. உனக்கு தேவை பணம் தானே? நீயே அநியாய விலைக்கு தான் இந்த முட்டை பணியாரத்தை கொடுக்குற. ஒரு நாள் உன்னை பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு சொன்னான். அப்படி பாட்டியோடைய கடையில் அந்த முட்டை பணியாரம் 5 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அதோடைய ருசி ரொம்பவுமே நல்லா இருந்தது. அதனால அந்த கிராமத்து மக்கள் பாட்டி கடையில் அந்த முட்டை பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல லாபமும் வந்தது. அப்படி பாட்டி பணியார கடையை மூடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து கட்டல்ல உக்காந்து நல்லா ஓய்வெடுத்தாங்க. அடுத்த நாள் காலையில் பாட்டிக்கிட்ட சகுந்தலா இப்படி கேட்டா, பாட்டி, நான் சந்தைக்கு போறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்ன? ஆமாண்டி சகுந்தலா, நானும் சந்தைக்கு போகலான்னு நினச்சேன். நல்ல வேலை நீ போகிறேன்னு சொல்லிட்டேன். பஸ் பாராவது மிச்சமாகும். சரி, நீ எனக்கு வரும்போது 2 டசன் முட்டையும் 2 கிலோ வெங்காயமும் வாங்கிட்டு வாடி. வெங்காயம் நல்லா இருக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வா. முட்டையும் எங்கே விலை கம்மியாக கிடைக்குதோ அங்கே வாங்கிட்டு வா. அப்புறமா பணத்தை தரேன். பாட்டி, நீ உஷாரு தான் போ. பஸ் பாரை கூட மிச்சம் செய்கிற. உன் அளவுக்கு யாராலையும் மிச்சப்படுத்த முடியாது. உன்னை மாதிரி உஷாரா யாராலையும் பிழைக்க முடியாது. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டால் என்னையே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். வாங்கிட்டு வரேன். அப்படி பாட்டியோடைய பணியார கடைக்கு வந்த ஒருத்தர், பாட்டி, இந்த முட்டை பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும்ல. அப்புறம் நான் வாங்கினதுக்கு அப்புறமா பணியாரம் ருசியாக இல்லைன்னா நான் உனக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன். சொல்லு. தம்பி ஊருக்கு புதுசு போல, அதான் இப்படி கேட்குற. ஊருக்குள்ளே போய் என் கடை முட்டை பணியாரத்தை பற்றி கேட்டுப்பாரு. இந்த அளவுக்கு ருசியாக முட்டை பணியாரத்தை நீ வேற எங்கேயுமே சாப்பிட்டு இருக்க மாட்ட. நீ என்னடானா என்கிட்டயே வந்து ருசியாக இருக்குமான்னு கேட்குற. என் கடையில் ஒரு முட்டை பணியாரம் 5 ரூபா. உனக்கு எத்தனை முட்டை பணியாரம் வேணும்? என்னது, ஒரு முட்டை பணியாரம் 5 ரூபாயா? அநியாய விலையா இல்லை இருக்கு. தங்க விலையை விட உன் கடை முட்டை பணியாரம் விலை அதிகமாக இருக்கும் போலையே. சரி சரி, வந்துட்டேன் இவ்வளவு தூரம். எனக்கு ஒரு 5 முட்டை பணியாரத்தை கொடு. அப்படி பாட்டி அநியாய விலைக்கு அந்த முட்டை பணியாரத்தை அந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பாட்டியோடைய பேராசை தான். பாட்டி தனக்கு நிறைய லாபம் கிடைக்கணும்னு நினச்சி முட்டை பணியார கடையை நடத்திட்டு வந்தாங்க. அப்படி அந்த பக்கமாக போன 2 பேர்கிட்ட, ஏண்டி 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு எங்கேயோ சுத்த கிளம்பிட்டீங்க போல. பாட்டி தான் முட்டை பணியாரம் போட்டு இருக்கல்ல, ஆளுக்கு 10 முட்டை பணியாரத்தை வாங்கி சாப்பிட்டா எனக்கும் வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும். என் கடையில் முட்டை பணியாரமும் காலியான மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வயிறு ரொம்ப இல்லை, வாங்கி சாப்பிடுங்கடி. என்னது, உன் கடை முட்டை பணியாரம்மா? நீ அநியாயமா விலை 5 ரூபா சொல்லுவ. அதை எதுக்கு நாங்கள் வாங்கி சாப்பிடணும்? நீ என்ன கம்மியான விலைக்கா கொடுத்துட போற? நீயாவது கம்மியான விலைக்கு கொடுக்கறதாவது அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்கடி, விலைவாசி எல்லாம் ஏறி போய் கிடக்குது. இன்னைக்கு என்ன விலை விற்குது? அதனால தான் என் கடையில் முட்டை பணியாரமும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன். விலைவாசி அந்த காலத்தில் கம்மியாக இருந்தது.
ஆகுது. இன்னைக்கு என்ன விலை விற்குது? விலைவாசி கம்மியாக இருந்தால் மட்டும் நீ கம்மியான விலைக்கு கொடுத்துடுவ பாரு. அப்பையும் இதே விலைக்கு தான் கொடுப்ப. நீ சொல்கிறத நம்ப சொல்கிறியா? உன் கடை முட்டை பணியாரம் ஒன்றும் எங்களுக்கு வேணாம். நாங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படி பாட்டி தான் கடைக்கு வர எல்லார்கிட்டேயுமே பேசி அவங்க கடையில் முட்டை பணியாரத்தை சாப்பிட வச்சுடுவாங்க. அந்த முட்டை பணியார கடை பாட்டிக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. பாட்டியும் தொடர்ந்து அந்த கடையை நடத்திட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பாட்டிக்கு ரொம்பவும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவங்களால எழுந்து எந்த வேலையும் செய்ய முடியலை. அட கடவுளே, இந்த உடம்பு இப்போதான் சரியில்லாமல் போகணுமா? என்னால் முட்டை பணியார கடையை போட முடியாமல் போயிடுச்சு. அந்த கடையில் நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ மருந்து மாத்திரை வாங்குறதுக்கே பணம் எல்லாம் செலவாயிடும் போலையே. அப்படி பாட்டிக்கு 10-15 நாள் ஆகியும் உடம்பு சரியாகலை. அவங்களால கடையும் போட முடியலை. அப்படி உடம்பு சரியானதுக்கு அப்புறமா பாட்டி இப்போதான் இந்த உடம்பு சரியாச்சு. இருந்த மொத்த பணமும் மருந்து மாத்திரை வாங்கியே செலவாயிடுச்சு. இதுக்கப்புறமா பணியார கடையை போட்டாதான் லாபம் பார்க்க முடியும். சரி, இன்னைக்கே முட்டை பணியார கடையை போட்டுடலாம். இந்த முட்டை வேற வாங்கி 15 நாள் ஆகுது. இப்போ புதுசாக வேற பணம் கொடுத்து முட்டையை வாங்கணுமா? இந்த முட்டையிலேயே பணியாரத்தை செய்வோம். சாப்பிட வரவங்களுக்கு என்ன பழைய முட்டை புது முட்டைன்னு தெரியவா போகுது? இதுலையே செய்வோம் அப்படின்னு பாட்டி அந்த பழைய முட்டையிலேயே முட்டை பணியாரத்தை செஞ்சு கடையை போட்டாங்க. பாட்டி கடைக்கு வந்த ஒரு பொண்ணு, பாட்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ உடம்பு பரவாயில்லையா உங்களுக்கு? அதெல்லாம் பரவாயில்லடிம்மா, உடம்பு இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. சரி இரு, உனக்கு முட்டை பணியாரம் போட்டு தரேன். ஐயோ பாட்டி, நான் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு தான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நான் ஊருக்கு போகிறேன், நான் கிளம்புறேன் பாட்டி. அப்படி பாட்டி கடையை போட்டதும் முதல் ஆளாக சாப்பாட்டு ராம பாட்டியோடைய கடைக்கு நடந்து வந்தான். அங்கே வந்ததும், பாட்டி எனக்கு ஒரு 10 முட்டை பணியாரம் கொடு, ரொம்ப பசியாக இருக்குது, சீக்கிரமாக கொடு பாட்டி அப்படின்னு கேட்டான். என்ன இது, கடையை போட்டதும் இவன் வந்திருக்கான். சரி, எப்படியோ நமக்கு மொத்த பணியாரமும் காலியானா சரி, இந்த முட்டையில் செஞ்ச பணியாரத்தை இவனுக்கே கொடுத்துடுவோம். இவன் தான் சாப்பாட்டு ராமனாச்சே, இவன் எங்கிருந்து கண்டுபிடிக்க போறான் அப்படின்னு நினச்சி பாட்டி அவனுக்கு பழைய முட்டையில் செஞ்ச முட்டை பணியாரத்தை போட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிடவே முடியலை சாப்பாட்டு ராமனால. பாட்டி நீ அன்னைக்கு என்ன பேச்சு பேசின? சாப்பாட்டு ராம சோத்து மூட்டைன்னுலாம் கிண்டல் செஞ்சல. இன்னைக்கு உன் கடை முட்டை பணியாரம் எந்த லட்சணத்தில் இருக்குது தெரியுமா? சாப்பிடவே முடியலை. கெட்டு போன முட்டையில் முட்டை பணியாரத்தை செஞ்சிருக்க. இந்த விஷயத்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லி உன் கடைக்கு வர விடாத மாதிரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதை நினச்ச பாட்டி, இவன் சோத்து மூட்டை கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே. என்னுடைய பேராசையினால் நல்லா போய்கிட்டு இருந்த முட்டை பணியார கடையை நானே கெடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு வேலையும் நேர்மையாக செஞ்சால் நமக்கு நல்லதே நடக்கும். பேராசைப்பட்டா இப்படிதான் இருக்கிறதும் நம்மளை விட்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.